எஸ் கமிங். ஓ, நீங்களா? நீ என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல? உன் நெத்தியில் அடிபட்டுதாமே, அதை கேட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெத்தியில அடிபட்ட காயம் சுலபமா ஆறிடுச்சு பிரபு. பத்மா, நீ நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்ப உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீ இருக்கிற நர்சிங் ஹோம் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, உங்களை உட்கார சொல்ல கூட எனக்கு தோணல. ஏதோ ஒரு குழப்பம், அதிர்ச்சி. ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல பத்மா, நீ கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல இல்லையா? நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட மாதிரியும் நான் உன்னை இழந்துட்ட மாதிரியும் எனக்கு ஒரு பிரமை. உங்களுக்கு அப்படி ஒரு பிரமை இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்ல காலம் இதுவரைக்கும் நான் எதையும் இழக்கல, அவசரப்பட்டு இழக்கவும் மாட்டேன். பத்மா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி உறுதிய மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? யூர் ரைட் பத்மா. நம்ம பழைய மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசி பழகி எத்தனையோ நாள் ஆச்சுல்ல? நேத்து நடந்த சம்பவங்கள் சில சமயம் தொடரும், சில சமயம் பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது காஃபி, டீ? தேங்க்ஸ். பத்மா, அகாடமி ஹால்ல ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்னோட கெஸ்டா நீ என் கூட வரணும். சாரி பிரபு, என்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 3 மணி நேரம்? உங்களுக்காக எவ்வளவோ நேரம், எவ்வளவோ நாள் ஒதுக்கி இருக்கேன். இப்போ என்ன ஒரு பரீட்சை எதிர்நோக்கி இருக்கு, அதுல நான் பாஸ் ஆகணும். என்னை விட பரீட்சை? அது என்னுடைய எதிர்காலம். பாய் பாய் பத்மா. குட் பை பிரபு. உள்ள வாங்கல, வாங்க 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 வாங்க. ஹலோ பத்மா. வாங்க. என்ன பத்மா, முதல்ல முரளி மூட்டு வந்திருக்காரு, அவர் உற்சாகமா வர இருக்க வேண்டாம்? நோ 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 ஃபார்மாலிட்டி. உற்சாகம் இங்க இருந்தா மட்டும் போதும். இங்க உட்காருங்க. நான் ஆபீஸ் வர வரைக்கும் அதிகமா உட்கார மாட்டேன். அடிக்கடி உட்கார்ந்தா யூ வில் பிகம் லேசி. அப்புறம் எழுதுக்குள்ள வயசாயிடும். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? யூ மீன் காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? நோ தேங்க்ஸ். இந்த சண்டே அகாடமி ஹால்ல, ஏர் கண்டிஷன் ஹால். ஆமா, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடக்குதான், அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காரு. உங்களுக்கு நேரம் இருந்து வரணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க என் கூட வரலாம். நீங்க என்ன, ஐ மீன் நீங்க உங்க ஃபாதர். வர்றத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா இந்த ஆனாங்கிற வார்த்தையே சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது ஒரு தயக்கம், சஸ்பென்ஸ். இட்ஸ் a word of complex. I'm sorry. I am sorryங்கிற வார்த்தையை நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க. ரோட்ல, இப்போ வீட்ல. இல்ல, நான் பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்னமா அது, ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? அவர் நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு. நோ நோ மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அவங்க பரீட்சை ரொம்ப முக்கியம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி சண்டே என்ன, ஒவ்வொரு சாட்டர்டேயும், ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே என்னால அரேஞ்ச் பண்ண முடியும். மிஸ் பத்மா விரும்பினா சிக்லேட்? நோ தேங்க்ஸ். பாரு பத்மா, அவர் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல யோகியதை நமக்கு கிடையாது. பரீட்சைக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இத பாரு, இந்த சண்டே அந்த கலை நிகழ்ச்சிக்கு நாம நிச்சயமா போறோம். முரளி, எஸ் ப்ளீஸ். சண்டே ஈவினிங் அகாடமி ஹால்ல நாங்க நிச்சயமா இருப்போம். நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. கூப்பிட்டீங்களா? எஸ். உன்னை காலேஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்ன மன்னிக்கணும். என்னோட அவசரமா பேசணும்னு வந்தீங்களா? அவசியமான சில விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். உன்னை அகாடமி ஹாலில் பார்த்தேன். ரொம்ப வசதியான இடத்துல உட்கார்ந்துருந்தேன். வசதியான இடம்,
அண்டர்லைன் பண்ணிருக்கேன். புரியுது. பத்மா, உன்னை ரொம்ப உயர்வா நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாறல. நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை நீ ரொம்ப லாபகரமா நடத்த நினைக்கிறேன். What do you mean by that? For you, love is a cheap entertainment for which I have been used as a tool by you. நான் வரேன். விடுங்க என்ன. உங்க நாடகத்தை 4 சுவத்துக்குள்ள வச்சுங்க. இது பொது இடம். பத்மா, என் மனசு நீ ரொம்ப நோக செய்யற. அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு இப்பதானே உங்களுக்கு புரியுது. பத்மா, உனக்கு இப்படி ஒரு சபல புத்தி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. Padma, stop it. Padma, stop. Padma, stop it. நீ என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? நான் அழ விரும்புறேன். நீ எதை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காதல் சாதாரணமான ஒரு ஏல பொருள். Who bids more, he gets it from you. மிஸ்டர் பிரபு, உனக்கு தேவையானது பணம், பங்களா, வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லட்சாதிபதி. எப்படியாவது வாழ்ந்தா போதும் நினைக்கிற உனக்கு நீங்க சொல்றது அத்தனை உண்மை. 100க்கு 100 உண்மை. நான் பணத்தை காதலிக்கிறேன். ஆடம்பரமான வாழ்க்கையை இருக்கிறேன். காரையும் பங்களாவையும் காதலிக்கிறேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் இது வரைக்கும் இல்லைன்னு உனக்கு தெரியும். Of course, I know. ஆனா என்னுடைய சந்தோஷத்துல உற்சாகத்துல உனக்கும் பங்குண்டு இல்லையா? உன் சந்தோஷத்துக்கு காரணம் முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கு அவசிக்கிறேன். சொல்றேன். நேத்து அகாடமி ஆள்ல என் பக்கத்துல பாத்திய என் கார்ல ஏற மறுத்த அதே பொண்ணு தாண்டாவ. அந்த ஆளு பதுமைக்கு பேர் பத்மா. நான் அவளை காதலிக்கிறேன். மனப்பூர்வம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மங்களகரமா. அப்கோர்ஸ் அவளு சம்மதிச்சுட்டா. Wish you best of lucks. Come on, pour me whiskey, I say. Thank you. Cheers. Cheers. டேய் குட்ரா, நான் ஒரு தம் அடிக்கிறேன். பிரபு, she's a charming girl, smiles like a pearl. அவளை பார்க்க அவளோட பழக அவ எனக்கு தேவையான மனசுல பட்டது. Not for an hour, but forever. கல்யாணம் அவளோட. அது ஒரு சொர்க்கம். நான் நடக்க போறது புதிய பாதை, நடத்த போறது புதிய வாழ்க்கை. My life is colorful, cheerful, I mean meaningful too. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ எஸ். என் கல்யாணம் மட்டும் என்ன நின்னா போயிட போகுது? என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? வெல்ல, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். இனிமே நம்ம வாடா மாப்பிள. ஏன் முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க.
இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க ரெண்டு மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம்? ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம்? பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். நான் பின்ன முரளிக்கு அடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. எஸ். அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது இதுன்னு. முடிவென்ன தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு MA BCom, பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிம்மா. காஃபி கொண்டு வரேன். என்னம்மா அது? பார்த்து போக கூடாது. பார்த்து போகத்தான் நினைச்சாங்க, ஆனா அவசரம். யாரோ ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசையா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சுட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். நானே அதை எடுத்து வெளியறிஞ்சிடுறேன். தம்பி தம்பி, பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி. சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடைஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டி உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிபட்டா அதையே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்க. வலியே தெரியாது. என்னங்க, உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்? பத்மா, உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க, வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். ஓ எஸ்.